நமஸ்காரம். எஸ்ஜி ஸ்ரீதரன் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். நம்மிடையே இப்பொழுது ராகப்பிரவாகம் சுந்தர் அவர்கள் இரண்டாவது பார்ட்டு நம்ம ப்ரோக்ராம் பற்றி இப்போ பேசுவார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் ஸ்ரீதர் சார். நமஸ்காரம். ஒரு விஷயம் சார், நீங்கள் ட்ரிப்ளிகேன் ஹியூமர் கிளப்பில் உங்களுக்கு கலா ரசிக்கான ஒரு பட்டம் சமீபத்தில் கொடுத்தா அதுக்கு நானும் வந்திருந்தேன். அந்த அந்த நிகழ்ச்சி பற்றி, அந்த பட்டத்தை பற்றி நீங்களே சொல்லுங்களேன் சார். அதாவது நான் 40 வருஷமாக இந்த கர்நாடக மியூசிக்கு, பிலி மியூசிக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. நான் 40 வருஷமாக கச்சேரிக்கு போவேன், சபாவில் மெம்பர் ஆனால் எல்லாருக்கும் பட்டம் கொடுக்குறான். பாடுறவாளுக்கு வேறு எல்லாருக்கும் தரான். ஆனால் பார்க்குற ஒரு ரசிகன் தான் முக்கியம். அவனுக்கு யாரும் பட்டம் கொடுக்குறதில்ல. இது ஹூமர் கிளப் சேகர் கேள்விப்பட்டு நான் சொன்ன ஒருத்தட்ட, என்ன சார் நம்மளாம் ரசிகாரெலாம் போகிறோம், நமக்கு பட்டம் கிடைக்காத சொன்ன ஒருத்தட்ட. அவர் போய் சொல்லியிருக்காரு போட்டிருக்கு ஹூமர் கிளப் சேகர்கிட்ட. அவர் ஹூமர் கிளப் திருவள்ளிக்கணி சாப்பிட்டரில் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு கலா ரசிகா பட்டம் கொடுக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷம் சார்னேன். அதுக்கு அதோட கூட சித்தாலயா கோபு காலைக்கு நேர்மலை படம் 60 வருஷம் ஆச்சு. 2 கம்பெனி பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே சொன்னேன். அதுக்கு கலைமாமணி ராஜஸ்ரீ, கலைமாமணி சச்சு, கலைமாமணி காஞ்சனா வந்தாங்க. 3 பேர் சேர்ந்து எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு சித்திர கோபம் வந்தார். அதை உங்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி இந்த இதுதான் ரொம்ப அருமையான புகைப்படம். அதில் பிபி ஸ்ரீனிவாசோட பையன் பரீந்தர் இருக்கார். ஏன்னா இது 3 பேரும் ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்ட்டு. ஆமாம். சித்திராலய கோபு வேறு. ஸோ முன்னாடி பட்டம் வாங்கினது பெரிய பெருமை. எல்லாம் 3 பேரும் 3 லெஜெண்டு. ஆமாம். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது மாதிரி எனக்கு ஒட்டுறதுல ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி அமைஞ்சது. அது ரொம்ப அமைஞ்சது. ரொம்ப மோஸ்ட் மெமரபிள். ரொம்ப எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. இது ரொம்ப நல்லா இருக்குது சார். நமக்கு போகிற பார்ட் 2 கொஞ்சம் ரொம்ப ஆனந்தமாக ஆரம்பிப்போம். இந்த ஆனந்த பைரவி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். ஆனந்த பைரவி ராகத்தில் திரைப்பட பாடல்கள்னு வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மாயா பஜார் படத்தில் சார் ஒரு எஸ் ராஜேஸ்வர் ராவ் மியூசிக்கில் ஸ்ரீ ஜானகி தேவி சீமந்தம் வாரீர் மகாலட்சுமி சுந்தர வதனமே பாரீர் ஸ்ரீ ஜானகி தேவி சீமந்தம் வாரி. அதே மாதிரி பட்னத்தார் படத்தில் டிஎம் சௌந்தரராஜன் அவரே நடித்த ஒரு படம், ஜி ராமநாதையர் மியூசிக்கில் ஒரு அருமையான ஆனந்த பைரவி. பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம், பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே உடந்து பக்தி கொண்டாடுவோம், நிகழும் லோக வாழ்வதை சதம் என தினமும் மாயும் ஆதர் மோக வலையினில் உழலும் காம குரோத லோப மதமதில் உழலும் பாவியாகி வாழ்வில் இடர்பட. இந்த மாதிரி மகமும் வாடி ஸ்தோய்களாலே மெலியவும் அமுதம் வாயிலே விடாமல் ஒழிகிட வகையில்லாது செய்களோடு மனைவியும் கதறி வீழ நாடி பேத கணமதில். இந்த மாதிரி அந்த பாடல் அப்படி பிரமாதம். ஜீராம்லாம் கொண்டு போயிருக்காரு. நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்ச எங்கே, தோப்பு புஞ்ச எங்கே. அப்புறம் ஆனந்த பைரவியில வேற என்ன ஆனந்த பைரவியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கர்ணன்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி போய் வா மகளே போய் வா கண்ணில் புன்னகை சுமந்து போய் வா போய் வா போய் வா. சோழமங்கலம் ராஜலட்சுமி, சாவித்திரிக்கு சோழமங்கலம் ராஜலட்சுமி ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப அருமையா பாடுறாரு. அப்புறம் அதே மாதிரி சார் வீட்டுக்கு வீடு படத்துல எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக்ல ஒரு அருமையான பி சுசீலா பாடல், நல்வாழ்வு நாம் வாழ வர வேண்டும் ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும், கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். சூப்பர் சூப்பர். ஒரு ஃப்ளூட் ஒன்று கொடுப்பாரு பாருங்க, பிரமாதமான இது சார். இதுல என்ன விசேஷம்னா இந்த பாட்டு எங்க ஃபேமிலி சாங் மாதிரி இது.
ஓ அப்படியா? ஒரு கல்யாணம், கார்த்தி, ஒரு சீமந்தம், வளகாப்பு, எல்லாத்தையும் பாடலாம். எதுவா இருந்தாலும் இந்த பாட்டு பாடாம அந்த எங்க ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது. உங்க ஃபேமிலி வீட்டு ஃபங்க்ஷன். எங்க ஃபேமிலியோட ஆனந்த பைரவி ராகம். ஆனந்தமா அது இருந்தது. அப்படி பார்க்கும்போது எங்க ஃபேமிலியோட கம்போசர் எம்எஸ்வி. அப்படி அவ்வளவு சுவாரஸ்யம். ஃபேமிலி எல்லா ஃபங்க்ஷன்லயும் பாடுவாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஆர்த்தி எடுக்கிறது கூட இந்த பாட்டு தான். ஓ எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன், எந்த இதுவா இருந்தாலும் அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல். அது நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் கல்யாணத்துலயும் ஃபங்க்ஷன் போடலாம் போல பாட்டு. ரொம்ப ரொம்ப விசேஷமான சாங் சார். கண்ணதாசன் அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு. அது மங்களம்னா அப்படி அந்த ஆனந்த பெரிய அந்த பாட்டை பாடினாலே ஒரு மங்களம் தான். அப்பா அது மாதிரி அது. அப்புறம் ஆனந்த பெரியவில் குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங் வந்து நம்ம ஜி ராமநாதன் பார்த்த படத்து ஜி தேவராஜன். ஜி தேவராஜன் மியூசிக்ல சுவாமி ஐயப்பன் படத்துல சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாமும் கும்பிட்டு பாடுகின்றோம் என்னப்பனை சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் உள்ளத்தின் வெண்மை தன்னை கையில் எடுத்து அதில் உன் பெயரை குழைத்து நெற்றியிலிட்டு உருகும் விபூதியினால் அபிஷேகம் ஆதி ஹோம் என்ற சந்தனத்தில் அபிஷேகம் 7 கடல் உனதாட்சியிலே வரும் ஐயப்பா அந்த 7 உலகம் உந்தன் காட்சியிலே வரும் ஐயப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். இவ்வளோ அருமையான ஒரு ஜி தேவராஜன் இசையில ஆனந்த பெரியவராக ஐயப்பன் வந்து பார்க்க முடியாதவர்களுக்கு கண்முன்னே கொண்டு வச்சுட்டுங்க சார். ஆனந்த பெரிய ராகம் இருக்கு. இந்த ஆனந்த பெரியவனா நமக்கு ஞாபகம் வருது ரீதி கவுள ராகம். அது ரொம்ப பிரமாதமான ராகம். ரீதி கவுள ராகமும் ஆனந்த பெரிய ராகமும் ஓரளவுக்கு ஒரே சாயல் கொண்ட ஒரு ராகம். இருந்தாலும் ரீதி கவுள ராகம் அழகு வந்து அது தனி அழகு, ரொம்ப தனி. அது அந்த அதுக்கு ஒரு தனி இதுதான். இதில் என்ன ஒரு ரீதி கவுளன்னு வரும்போது ஃபிலிம் சாங் வந்து நமக்கெல்லாம் பொதுவாக ரீதி கவுளல் ஃபிலிம் சாங்னா உடனே சின்ன கண்ணன் அப்படின்ற அந்த பாட்டு தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனா இதுக்கு முன்னாடியே 1940ஸ்லயே ஜி ராமநாதன் பாபநாசம் சிவன் சாங் ஒண்ணு தேவ மனோகரின்னு ஒரு படத்துல ஒன்னப்ப பாகவதர் பாடின ஒரு பாடல் இருக்கு. 1940ஸ்ல அதாவது 43, 44 அந்த சமயத்துல வந்த ஒரு பாடல் தேவ மனோகரின்னு ஒரு படம். அதுல ஒரு அருமையான பாடல், தாயே பராசக்தியே நீயே தயவாய் நினதொரு கண் பார் தாயே பராசக்தியே நீயே தயவாய் திருவார் மலர் மகளும் கலைவாணியும் திருமணி பார்வதி தேவியும் நீ திருவாய் மலர் மகளும் கலைவாணியும் திருமணி பார்வதி தேவியும் நீ மறுவேர் எவரையும் என் மனம் நாடுமோ மறுவேர் எவரையும் என் மனம் நாடுமோ திருவருள் நீ செய்ய வேண்டும் திருவருள் நீ செய்ய வேண்டும் நேரிலேன் தாயே பராசக்தியே நீயே தயவாய். ஒன்னப்ப பாகவதர் பாடல் இது. ரொம்ப அருமையா பாடியிருப்பார். இந்த பாட்டுல இருந்து அனுப்ப பாகவதர் ஃபேனாவே ஆயிட்டேன். அவர் வந்து ஒரு கன்னடக்காரர். ஆனா தமிழ்ல வந்து அவ்வளவு அழகான உச்சரிப்பு, அவ்வளவு பிரமாதமான ஒரு குரல். ஏறக்குறைய நம்ம பியு சின்னப்பாவும் தண்டபாணி தேசிகர் 2 பேர் வாய்ஸ் கலந்தான ஒரு வாய்ஸ். அவ்வளவு ஒரு கம்பீரம், ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ். அதுதான் ரீதி கவுளையில. அப்படி பார்த்தேன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தி தெனாலிராமன் படத்துல போட்டிருக்காங்க. அது வந்து எப்படி வரும்னாக்க, தென்னவன் தாய் நாட்டு சங்காரமே தென்னவன் தாய் நாட்டு சிங்காரமே இங்கு சிற்பங்களும் பாடும் சங்கீதமே
சிற்பங்களும் பாடும் சங்கீதமே தென்னவன் தாய் நாட்டு சிங்காரமே. இப்படி ஒரு பாட்டு வா. விஸ்வநாத ராமூர்த்தி பாட்டு தெனாலிராமன் படத்துல கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு தான். இதுல என்னன்னாக்க இந்த சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாடல் வரும்போது இதுக்கு முன்னாடி ரீதி கவுள ராகத்துல ஃபிலிம் சாங்கே இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆமா தெரியாது. அந்த சமயத்துல எம்எஸ்வி இல்லாம இருந்தார், எல்லாமே இருந்தும் யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு ஏற்கனவே வந்திருக்குன்னு சொல்லி பாட்டு விட்டால் இது அந்த அந்த அளவுக்கு அது பாட்டு ஹிட் ஆகல. இருந்தாலும் இப்படி முன்னாடி எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு சாங்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு யாருமே சொன்னது. சொன்னது இன்ஃபர்மேஷன் சார். இந்த ஒன்னப்ப பாகர் வந்து நானே அப்படிதான் கேள்விப்படுறேன். 1940 வந்து அவர் பாடிருக்காருன்னா இந்த ரீதி கவுட இவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்க. இப்போ நம்ம நேயர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. பாகவதராமா. ஆனால் எல்லாரும் வந்து ரீதி கவுட இந்த பாலமுரளி பாட்டு தான் சின்ன நினைக்கிறான். அது அற்புதமா அமைஞ்ச ஒரு பாடல். பாத்தீங்கன்னா பாலமுரளி வேற பாடுறாருன்றதாலே அதுக்கு ஒரு மதிப்பு கூடி போச்சு. ஏன்னா அது படம் வந்து சாதாரண படமா இருந்தாலும் இந்த பாடல் இந்த பாட்டால் அந்த படமே தூக்கிடுது. படம் ரொம்ப பிரமாதமான அமைஞ்ச ஒரு பாடல். இளையராஜாவுக்கு அந்த விஷயமா ரொம்ப நம்ம நன்றி சொல்லதான் வேணும். பாலமுரளி குரல் அது பாட்டு கேட்டோம். உங்க குரல் கேட்குறோம் பாடுங்க. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தில் பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்கள் சொல்கின்ற கவிதை இளமனதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளமனதில் எத்தனை கோடி, உந்தன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமையதியே. சூப்பர் சார். நீங்கள் பாடலை கேட்டால் கண்ணனை விழுந்து போல இருக்கு. இந்த ரீதி கவிதையில் வந்து நான் வந்து ரெக்கார்டில் கேட்டிருக்கேன். பெத்துக்குள்ளே முருகராஜ் பாட்டு ஒன்று. அது ரொம்ப அருமையான பாடல் சார். அது ரொம்ப அதாவது அந்த அந்த அழகை சொல்லி முடியாது. அந்த ரீதி கவுள ராகத்தில் இந்த பாட வேண்டும் என்ற ஆசை வேண்டும், பாட வேண்டும் என்ற ஆசை வேண்டும், பக்கம் வேள தாளம் ஒன்றும் வராவிட்டாலும் பாட வேண்டும் என்ற ஆசை வேண்டும், மூட மூட ரோகம் பாட பாட ராகம், மூட மூட ரோகம் பாட பாட ராகம், முயற்சி செய்தால் இங்கு முற்று பெறாததில்லை, முயற்சி செய்தால் இங்கு முற்று பெறாததில்லை, கூட வேண்டும் அன்பர் கூட்டத்து மத்தியிலே, கூட வேண்டும் அன்பர் கூட்டத்து மத்தியிலே, குமரி கன்யாகுமரி அம்மா சரணம் என, குமரி கன்யாகுமரி அம்மா சரணம் என பாட வேண்டும் என்ற ஆசை வேண்டும், ஆசை வேண்டும். அற்புதம். வீரமணி ஒரு சாங் பாடுவார். ஆமா, அதாவது கருமாரி முகம் பாரு கற்பூர ஒளியினிலே, உருகாத மனமேது உமையவளின் உருவினிலே, உமையவளின் உருவினிலே. ரொம்ப அற்புதமான பாடல். சோமு கஜா மியூசிக்ல வீரமணி சோமு கஜான்னு சொல்லிட்டு வீரமணி பாட்டுகள் அவங்க பண்ணுவாங்க. வீரமணி பாட்டுக்கு அது சோமுன்றது அவரோட பிரதர். சோமு கஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அந்த சோமு கஜா இசையமைப்புல மிக அற்புதமான ஒரு ரீதியோட ராகம். இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலா இந்த சின்ன கண்ணன் பாட்டுக்கு முன்னாடியே வந்தவை. ஓ அப்படியா? இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கு. இதெல்லாம் அது ரொம்ப அருமையான அற்புதமான பாடல். போன எபிசோட்ல வந்து இந்த மதன மோகினி பத்தி ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆரம்பிச்சு அதை பத்தி ரொம்ப பேச முடியல. அப்போ அதுல என்ன விசேஷம் அந்த படத்துல என்ன, கேவி மகாதேவன் தன்னோட குரலாலேயே 2-3 பாட்டு பாடுறாரு அந்த படத்துல. மதன மோகினின்னு ஒரு படம், எம்எல் பத்தின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ண படம். அது எம்எல் பத்தி அப்படின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்துல என்ன இதுனாக்க கேவி மகாதேவன் 2-3 பாட்டு அவரும் லீலாவும் சேர்ந்து ஒரு பாட்டு, கேவி மகாதேவன்
வாய்ஸ் அவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ். கேட்டதே இல்லை பாட்டு பாடி. அதான் ஒரு சண்முகப்பிரியா ராகத்துல ஆ. நம்ம கேவி மகாதேவன் சண்முகப்பிரியா பின்னாடி போட்ட தெரியும். ஆனா இந்த பாட்டு பாருங்க. கண்ணோடு கண்ணாய் ரகசியம் பேசி கருத்தை கவர்ந்தாய் உயிரோவியமே, கண்ணோடு கண்ணாய் ரகசியம் பேசி கூட பி லீலாவும் பாடின ஒரு ரொம்ப அற்புதமான அந்த பாட்டு. ஒரு ராகமாளிகை. அதில் ஆரம்பிக்கும் போது சண்முகப்பிரியா ராகம். அதுக்கப்புறம் கேவி மகாதேவன் சண்முகப்பிரியானாலே கண் பாரும் எனையாளும் கைலை வாசான்னு ஒரு சாங் சம்பூர ராமாயணத்துல. அது ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல். டி.எஸ். பகவதிக்கு சி.எஸ். ஜெயராமன் குரல் அவ்வளோ அழகா பொருந்தும். அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் சண்முகப்பிரியால ஜி. ராமநாதையர் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறி தாவும், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறி தாவும், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறி தாவும், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் உருண்டையான உலகில் மீது உயர்ந்தோர் சொன்ன உண்மை இது, உருண்டையான உலகில் மீது உயர்ந்தோர் சொன்ன உண்மை இது, உடுக்கும் உடைகள் படிப்பினாலும் உள்ளபடி பேதம் உண்டு உண்மையில் வித்தியாசமில்லை கூற்றங்கு, உடுக்கும் உடைகள் படிப்பினாலும் உள்ளபடி பேதம் உண்டு உண்மையில் வித்தியாசமில்லை ஐயா குரங்கு, உள்ளபடி பேதம் உண்டு உண்மையில் வித்தியாசமில்லை இந்த பாட்டு எழுதினது வந்து உடுமலை நாராயண கவிராயர். உடுமலை நாராயண கவிராயர். தூக்குத்துக்கி படத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சிவாஜிக்காக வந்து டி. ஜெயராமன் பாடியிருந்தாரு. ஆமா, இந்த பாட்டு கேட்டுதான் டிஎம்எஸ்க்கு வந்து சிவாஜி பாடி அதுல டிஎம்எஸ் கட்சி சான்ஸ். அது என்ன நடந்ததுன்னா வந்து இவங்க வந்து சி.எஸ். ஜெயராமன் சிவாஜி காம்பினேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல வந்து மருதகாசி மூலமா டி.எம். சௌந்தரராஜன் தான் மருதகாசி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. டிஎம்எஸ் வாய்ஸ் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜி. ராமநாதன் டிஎம்எஸ் கூப்பிட்டு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு 3 பாட்டு கொடுத்துருக்காரு. அந்த 3 பாட்டையும் சிவாஜி கேட்ட உடனே அவருக்கு சிவாஜி கேட்டு அப்படியே மெய்மறந்து போய் சௌந்தரராஜனை கூப்பிட்டு இனிமேல் எல்லா படத்துக்கும் எனக்கு நீ தான் உன்னோட வாய்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவு விசேஷமான ஒரு படம். ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைஞ்ச ஒரு படம். அது சொல்லவே முடியாது. அந்த காலத்துல சிவாஜிக்கே ஒரு பெரிய சிவாஜிக்கே ஒரு தூக்கி இருக்கு. ஆமா, அந்த மாதிரி டிஎம்எஸ்க்கு அது ரொம்ப பிரமாதமா அமைஞ்ச ஒரு படம். அதுதான் அவருக்கு ஆரம்பமே கூட சொல்லலாம். அதால் தான் எல்லாமே. என்னால மறக்க முடியாத படம் சதாரம். ஜி. ராமநாதன் மியூசிக்கில் மருதகாட்சி எழுதி நினைந்து நினைந்து உள்ள முருகுதே. அந்த படத்தை பற்றி அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தனி. அந்த பாட்டை பற்றி சொல்றதுக்கு மருதகாசி வரிகள்ல அவ்வளோ அற்புதமான ஒரு ஜெமினிக்கு நான் நல்லா மிகச் சிறப்பாக அமைந்த ஒரு பாடல். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத இன்பம் பெருகுதே, அணைந்த தீபமாய் ஆகி போனதே, அணைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே வாழ்க்கை, அணைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே, அடைந்த செல்வம் கொள்ளை போனதே, அடைந்த செல்வம் கொள்ளை போனதே, அமைதியின்றியே அலைய நேர்ந்ததே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே. சார், இந்த பாட்டு எனக்கு மறக்க முடியாத பாட்டு. ஏன்னா நான் சின்ன வயசில் தாம்பரம் எம்ஆர் தேட்டர் தேட்டர் இருக்கு. ஆமாம், அதில் படம் பார்த்தேன். பட் நீங்கள் நம்ப மாட்டேங்க,
என் பக்கத்தில் எல்லாம் தெரியாது 5-6 பேர் அப்படியே அழுதுனே இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டு. அந்த பாட்டு வந்து ஜி ராமநாதன் மியூசிக்கு, ஜெமினேஷன் ஆக்ஷன், மருதகாட்சி வரிகள் அப்படியே உள்ளத்தை உருக்கிடுச்சு. ரியல் லைஃப்பில் பார்த்தது வந்து அப்படியே கண்ணீர் அப்படியே பெரிய பக்கத்தில் 4-5 பேர். இதெல்லாம் இருந்து ஒரு பாட்டுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியுது சார். போன வாட்டி சீர்காழியுடைய பாட்டு கேட்டோம். ஆனால் சீர்காழி பண்ண முதல் பாட்டு இது சார். சீர்காழி பாடின முதல் பாட்டுனா அது வந்து பொன்வயல்னு ஒரு படத்தில் துறையூர் ராஜகோபால சர்மா இசையமைப்பில் ஒரு பாடல், கவிஞர் சுத்தானந்த பாரதியார் இயற்றியுள்ள ஒரு பாடல். சுத்தானந்த பாரதியாரா? சீர்காழி கோவிந்தராஜன் முதல்ல பாடின பாட்டு வரிகள் இயற்றியவரே சுத்தானந்த பாரதியார். அற்புதம். அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். கல்கியோட பொய்மான் கரடுன்னு ஒரு படம், ஒரு கதை. அந்த கதையை தான் வந்து நம்ம டிஆர் ராமச்சந்திரன் ஆக்டர், அவரு தான் பொன்வயல்னு ஒரு படத்தை தயாரிச்சார். அவரோட சொந்த படம். அந்த படத்துல தான் சீர்காழி கோவிந்தராஜன் முதல்ல பாடினார். அந்த பாட்டு என்ன, சாருகேசி ராகம். சிரிப்பு தான் வருகுதையா, சிரிப்பு தான் வருகுதையா, உலகை கண்டால் சிரிப்பு தான் வருகுதையா, எரிப்பினை வைத்துள்ளே, எரிப்பினை வைத்துள்ளே, இனிப்பாக பேசியே, எரிப்பினை வைத்துள்ளே, இனிப்பாக பேசியே, எத்துக்கடையாய் வாழும் பித்தர் கூட்டத்தை கண்டால், எத்துக்கடையாய் வாழும் பித்தர் கூட்டத்தை கண்டால் சிரிப்பு தான் வருகுதையா, உலகை கண்டால் சிரிப்பு தான் வருகுதையா. அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் சார். அவருக்கு அது முதல் பாட்டு அமைஞ்சது ரொம்ப விசேஷமான ஒரு பாட்டு அமைஞ்சு போச்சு, பிரமாதம். இப்போ அதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சாருகேசி ராகத்திலேயே ஏறக்குறைய இந்த பாட்டு பார்த்து பண்ணின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த பணம் பந்தியிலேன்னு ஒரு படத்துல, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே, பிழைக்கும் மனிதனிலே.